கிருஷ்ணகிரி மாவட்டம் கதவணை பகுதியைச் சேர்ந்த சோனாச்சலம் மகன் சிவராமன். இவர் தனக்கு சொந்தமான ஜேசிபி மூலம் திருப்பத்தூர் மாவட்டம் குருசிலாப்பட்டு அடுத்த ஜொல்லக்கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் அளவிலான நிலத்தை சமன் செய்ய வந்துள்ளார். அப்போது நிலத்தை சமன் செய்து கொண்டிருந்தபோது ஜேசிபியில் இருந்த பேட்டரியின் மூலம் மின்கசிவு ஏற்பட்டு டீசல் டேங்க் மற்றும் சக்கரத்தில் தீப்பற்றி தகதகவென கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. இதுகுறித்து சிவராமன் தகவல் அளித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜேசிபி முழுவதும் தீப்பற்றி எரிந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தது. இந்த சம்பவம் குறித்து குருச்சிலாப்பட்டு போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மத்திய சிறையில் 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் நன்னடத்தை கைதிகளை தேர்வு செய்து அவர்கள் சிறையில் இருந்து வெளியே செல்லும்போது கைத்தொழில் செய்த வாழ்க்கையை சிறப்புடன் அமைத்துக் கொள்ளும் வகையில் தொழிற்பேட்டை என்ற திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தை சிறை கண்காணிப்பாளர் வினோத் தொடங்கி வைத்தார். தொழில் தெரிந்த கைதிகள் தங்களின் பெயர்களை நேற்று பதிவு செய்து கொண்டனர். சென்னை தண்டையார்பேட்டை தாண்டவராயன் பகுதியைச் சேர்ந்தவர் யோகராஜ். இவர் புதுவண்ணாரப்பேட்டை டோல்கேட் பகுதிக்கு செல்வதற்காக தனது தந்தையின் காரை எடுத்துக் கொண்டு தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கும் கும்பாலம்மன் கோவில் தெருவழியாக சென்றுள்ளார். அப்போது திடீரென காரில் இருந்து புகை வெளியேறியதைக் கண்டு சுதாகரிக்கும் தருணத்தில் கார் முழுவதுமாய் தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. உடனடியாக காரில் இருந்து இறங்கி உயிர் தப்பிய அவர் தண்டையார்பேட்டை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். அதன் பெயரில் விரைந்து வந்த தண்டையார்பேட்டை தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். நடு ரோட்டில் கார் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பட்டறைவாக்கம் பகுதியில் சென்னை உரகடம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் காவலாளியாக பணிபுரிந்து வருகின்றார். இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு படிக்க சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரது தலையில் வெட்டிவிட்டு செல்போனை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து அவர் புகார் அளித்து 3 தினங்களுக்கு மேலாகியும் மர்ம நபர்களை பிடிப்பதில் போலீசார் மெத்தனம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மர்ம நபர்கள் கத்தியால் வெட்டி செல்போனை பறித்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் எஸ் கோட்டை காவல் நிலையம் அருகே திருப்பத்தூர் மதுரை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சோதனைச் சாவடியில் வழக்கம் போல் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் காட்டூரடி வையநகரை சேர்ந்த மகேஸ்வரன் என்பதும் மதுரையில் இருந்து ராமநாதபுரத்திற்கு கஞ்சா கொண்டு செல்ல முயன்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த 2 கிலோ 140 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் காவல் நிலையம் எதிரே விவசாய நிலங்களில் அளவிற்கு அதிகமாக கனிம வளங்கள் தினம்தோறும் 100கணக்கான லாரிகளில் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் ஜெயமங்கலம் பெரியகுளம் சாலை முழுவதும் சேதமடைந்து வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மாவட்டத்தில் உள்ள கனிம வள குவாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் கொடைக்கானலில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை ஆகிய நாட்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும். அதன்படி வார விடுமுறையான இன்று கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். மேலும் முக்கிய சுற்றுலா இடங்களான மோயர் பாயிண்ட், குடாக்குகை, ஃபைன்மரக்காடுகள், தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்து ஏரியில் படகு சவாரி செய்தும் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் சுற்றுலாப் பயணிகளை தழுவிச் செல்லும் மேகக்கூட்டங்கள் பயணிகளை மெய்சிலிர்க்க வைத்தது. சென்னை முகப்பெயர் பகுதியில் வசித்து வரும் குணா என்பவர் தனது மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகளுடன் அருகில் உள்ள பிரியாணி கடைக்கு சென்று மட்டன் பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளார். அப்போது மட்டன் பிரியாணி எலும்பிற்குள் புழு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த குணா கடை உரிமையாளரிடம் முறையிட்டுள்ளார். பின்னர் உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தனது 2 மகள்கள் மற்றும் மனைவியை அழைத்துக் கொண்டு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். மட்டன் எலும்பில் புழு இருந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பகுதியில் வனத்துறை அலுவலகம் அமைந்துள்ளது. இந்நிலையில் தேங்கல்பாளையம், அத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை புலி இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு தேங்கல்பாளையம் பகுதி அருகே சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதாக கூறிய இடத்தில் உள்ள கால் தடயங்களை வனத்துறையினர் ஆய்விற்கு எடுத்துச் சென்றனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் இருந்து தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் முக்கியமான மலைப்பாதையாக கம்பமெட்டு மலைப்பாதை இருந்து வருகிறது. இந்நிலையில் கம்பமெட்டு மலைப்பாதையில் உள்ள 18வது கொண்டை வளைவூசியில் அருகே சேதமடைந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டு வந்தன. இதனையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் சாலை சேதமடைந்த பகுதியில் ஃபேவர் பிளாக்கள் பதிக்கப்பட்டு வாகனங்கள் சென்று வந்தன. இந்நிலையில் மழையின் காரணமாக ஃபேவர் பிளாக்கள் பதிக்கப்பட்ட பகுதியில் சாலை சேதமடைந்தது. இதனையடுத்து அப்பகுதியில்
பகுதியில் சாலையை சீரமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று ஒருநாள் மட்டும் சாலைகள் மூடப்பட்டு அனைத்து வாகனங்களும் கம்பத்தில் இருந்து கம்பமெட்டிற்கும் கம்பமெட்டில் இருந்து கம்பத்திற்கும் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கம்பமெட்டு வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் குமிழிமலை பாதை வழியாக செல்ல வேண்டும் என்று உத்தமபாளையம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வார விடுமுறை நாளான இன்று கேரளா, கர்நாடகா உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலாப் பயணிகள் வந்துள்ளனர். இந்நிலையில் உதகை ரோஜா பூங்காவில் அரிய வகை பச்சை ரோஜா மலர்கள் பூத்துள்ளதைக் கண்டு ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். மேலும் உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள பழமை வாய்ந்த கண்ணாடி மாளிகையில் பராமரிக்கப்பட்டு வரும் பிஸ்லிலியம் மலர்ச்செடிகளில் பூத்துக் குலுங்கும் மலர்களையும், தலைக்குந்தா பகுதியில் அமைந்துள்ள ஃபைன் ஃபாரஸ்டில் உள்ள இயற்கை காட்சிகளையும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டு அருகே உள்ள இனாமணியாட்சியைச் சேர்ந்தவர் லட்சுமண பெருமாள். இவர் இனாமணியாட்சி தேசிய நெடுஞ்சாலையில் மளிகை கடையை வைத்துள்ளார். இவரது கடைக்கு அதே பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் அடிக்கடி வந்து பொருட்கள் வாங்கி செல்வது வழக்கமாக இருந்துள்ளது. இந்நிலையில் அவர் கடனிற்கு பொருட்கள் கேட்டதாக தெரிகிறது. அதற்கு லட்சுமண பெருமாள் ஏற்கனவே உள்ள கடனை கொடுத்துவிட்டு பொருட்கள் வாங்கிச் செல்லும்படி கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மகேந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் லட்சுமண பெருமாளை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் மகேந்திரனை கைது செய்து கோவில்பட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவில்பட்டி கிளைச்சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நங்கவள்ளி சமட்டியூர் பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் இலவச சர்க்கரை பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, பச்சிளம் குழந்தைகளுக்கு சரியான வளர்ச்சி உள்ளதா என்பதை கண்டறிந்து அதற்கான மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்சேய் ஊட்டச்சத்து நிபுணர் மூலமாக ஆலோசனை மற்றும் 6 மாதத்திற்கு மேல் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் முறைகள் பற்றியும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட நோயாளிகளுக்கு 1.40 லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இதில் நாங்கவள்ளி, வடவாசி, ஜலகண்டபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை பெற்று சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து நேமூர், ஈச்சாங்குப்பம், பிரேமதேசம், எஸ்எல்லாம், எண்ணாயிரம் ஆகிய பகுதிகளில் உள்ள தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தமிழக அரசின் பல்வேறு சாதனைகளையும் திட்டங்களையும் பொதுமக்கள் இடையே எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் திமுக விழுப்புரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ், விசிக விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் எழில் மாறன், ஒன்றிய செயலாளர்கள் ஜெயச்சந்திரன், வெற்றிவேந்தன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்பு சகோதரர், நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதியுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவர் நிச்சயமாக வெற்றி பெற செய்திட வேண்டும். இப்போ எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஆட்சிக்கு ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் 40க்கு 40 இடங்களையும் வெற்றி பெற செய்து ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி தந்தார்களோ, அந்த தேர்தலை விட இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். நாடே எதிர்பார்க்கிற தேர்தல் இந்த தேர்தல். அதனால் இந்த தேர்தலில் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும். இந்த தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று மிகச்சிறப்பாக பணியாற்றிய அண்ணன் புகழேந்தி அவர்கள், அதுக்கு முன்னே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாங்கள் வந்து வேலை பார்த்தோம். அப்போ கொஞ்சம் ஓட்டில் தோற்று போயிட்டார். அடுத்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். நம்முடைய தலைவர் வந்து அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கூட கொடுத்தாரு. ஆக கட்சிக்காரங்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் புகழேந்தி அவர்கள். அவர் உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் இறந்து விட்டார். ஆக அவர் இறப்பின் காரணமாக இந்த இடைத்தேர்தல் வந்திருக்குது. ஆக இந்த இடைத்தேர்தலில் நல்ல வேட்பாளர் நம்முடைய தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார். எனக்கு சிவாவை பொறுத்தவரையிலும் எனக்கு 25 வருஷமாக தெரியும். இளைஞரிலிருந்து இன்றைக்கு வரை படிப்படியாக இந்த இயக்கத்திற்காக உழைத்து முன்னேறியவர் நம்முடைய சிவா அவர்கள். ஆக எந்த குறையை சொன்னாலும், கோரிக்கை வைத்தாலும் அதை உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற வேட்பாளரை தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவர் சங்கரலிங்கம். இவர் ஸ்ரீவைகுண்டம் மகளிர் காவல் நிலையம் அருகே உள்ள தனியார் வங்கியில் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல் வங்கிக்கு செல்வதற்காக தனது சைக்கிளில் சென்றுள்ளார்.
அப்போது திடீரென அடித்த காற்றில் சாலையோரம் நடப்பட்டு இருந்த 3 மின்கம்பம் சரிந்து விழுந்துள்ளது. இதில் மின்கம்பி சங்கரலிங்கம் மேல் விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடி பாலம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஸ்ரீவைகுண்டம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தொண்டி கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தொண்டி சோதனைச் சாவடி எதிரே உள்ள பெட்ரோல் நிலையத்தில் ஊழியர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையனை பிடிக்க டிஎஸ்பி நிரிஷ் பழனிவேல் உத்தரவின் பெயரில் தொண்டி காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வந்தனர். விசாரணையில் தேவிப்பட்டினம் மூட்டைக்காத்திர பகுதியைச் சேர்ந்த சையத் இப்ராஹிம் என்பதும் அதே பகுதியைச் சேர்ந்த ஹசன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரித்ததில் இருசக்கர வாகனங்களை திருடி பழைய இரும்பு கடையில் விற்றது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் தேவிப்பட்டினம் அருகே சம்பை பகுதியைச் சேர்ந்த பழைய இரும்பு வியாபாரி ராஜேந்திரன் மற்றும் பாண்டியன் ஆகியோரை கைது செய்து வேறு ஏதேனும் திருட்டு வழக்குகளில் தொடர்பு உள்ளதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் மாவட்ட காவல்துறை சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் விழிப்பிற்கான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் ஆண்கள் 7 கிலோமீட்டரும் பெண்கள் 4 கிலோமீட்டரும் ஓடி மேலையூரில் உள்ள தனியார் பள்ளியில் போட்டியை நிறைவு செய்தனர். பின்னர் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைக்கு வெற்றிக் கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் உள்ளிட்டவற்றை காவல் கண்காணிப்பாளர் மீனா வழங்கினார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலம் உள்ளது. இந்நிலையில் இங்குள்ள குற்றாலம் மீனருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலருவி, புலியருவி உள்ள சிற்றருவி ஆகிய அருவிகளில் குளித்து மகிழ்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாத பிற மாநிலங்கள், வெளிநாட்டினர் என பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் விடுமுறை தினமான இன்று காலை முதல் குற்றாலம் மீனருவியில் குளித்து மகிழ்வதற்காக சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வரத் தொடங்கினர். இதனால் அருவிக்கரைகள் அனைத்தும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. மேலும் சீராக வரும் அருவி நீரில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்துச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட காட்டாங்குளத்தூர் பகுதிகளில் வீடுகளில் வைத்து 24 மணி நேரமும் பெண்கள் மது பாட்டில்களை விற்பனை செய்துள்ளனர். தற்போது மது பாட்டில்களை விற்பனை செய்யும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் மறைமலை நகர் காவல்துறையினர் மாமூல் பெற்றுக் கொண்டு இதனை கண்டு காணாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்கப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் யார் பணம் பெற்றுக் கொண்டு அனுமதிக்கிறார்கள் ஆராய்ந்து அவர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளிக்கு மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி பல்வேறு முயற்சிகள் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மாணவர்களின் தேவைகளை அறிந்து 10, 11, 12ஆம் வகுப்புகளில் படிக்கும் 544 மாணவ மாணவிகளுக்கு தனது சொந்த செலவில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இதனை மாணவர்கள் நீண்ட வரிசையாக சென்று பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர், வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஏற்கனவே நம்மளுடைய பள்ளி நல்ல முறையில் இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக படிக்கணும் அப்படின்றத கருத்தில் கொண்டு நிறைய உதவிக்கரம் நீட்டியிருக்காரு. ஸோ இதை உணர்ந்து நம்ம மாணவ மாணவியரும் அதை உணர்ந்து நல்ல முறையில் படிக்கணும். ஸோ இன்னும் நம்ம கூடுதலாக நிறையா உதவிகள் செய்யவும் அவர் ரெடியாக இருக்கிறார். ஹி இஸ் ஆல்வேஸ் ரெடி டு எக்ஸ்டெண்ட் ஹிஸ் ஹெல்பிங் ஹேண்ட். எப்பயுமே உதவிக்கரம் நீட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஸோ அதை உணரணும். நம்ம மாணவ மாணவிகள் உணர்ந்து நல்ல முறையில் படித்து நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேரையும் வாங்கி கொடுக்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன்.